அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாகா பாடத்தில் இஸ்திஃப்ஹாம் பாடத்துடைய தொடர் தான் இது. ஃபதகூலு ஃபில் இஸ்திஃப்ஹாம் என்ற இடத்துலேருந்து தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். ஃபதகூலு நீ சொல்வாய், அதாவது மஸ்ஊல் அன்ஹுவ நீ சொல்வாய், ஃபில் இஸ்திஃப்ஹாமி இஸ்திஃப்ஹாமில் நீ மஸ்ஊல் அன்ஹுவ தொட்டும் நீ சொல்வாய், அனில் முஸ்னதிலைஹி முஸ்னதிலையும் மஸ்ஊல் அன்ஹுவா வரும், அன் முஸ்னத் அதே மாதிரி முஸ்னதும் வரும், அனில் மஃஊல் அனில் ஹால் அனில் லர்ஃப் மஃஊல் ஹால் லர்ஃப் இது எல்லாமே ஒரு மஸ்ஊல் அன்ஹுவா வர ஏழுமிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க. மஸ்ஊல் அன்ஹுவின்ற நாங்கள் முந்தைய பாடத்தில் நாங்கள் படித்தோம். நாங்கள் யாரை பற்றி கேட்குறோமோ அதுக்கு தான் நான் மஸ்ஊல் அன்ஹுன்னு சொல்லுவேன். அப்போ இங்கே ஒன்றாவது சொல்கிறாங்க ஒரு முஸ்னத் இலைஹி மஸ்ஊல் அன்ஹுவா வருமிண்டு. எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஹபர் வல் இன்ஷா பாபுல் அவ்வல் ஃபில் ஹபரி வல் இன்ஷா என்ற பாடத்தில் நாங்கள் படித்தோம் மஹ்கூமுன் அலைஹி மஹ்கூமுன் பிஹி. ஒரு எல்லா ஜும்லா லிக்குள்ளி ஜும்லத்தின் ருக்னானின்று மஹ்கூமுன் அலைஹி வ மஹ்கூமுன் பிஹி. அது சொல்கிற ஒவ்வொரு ஜும்லாவும் ஒன்றோ முஸ்னதைக்கும், அது சொல்ல ஒரு ஜும்லாவில் 2 ருக்கும் நீக்கும், ஒன்று முஸ்னதைக்கும் மற்ற முஸ்னதிலேயே ஐக்கும். அதுக்கு சொல்கிற இன்னொரு பேர் தான் மஹ்கூமுன் அலைஹி மஹ்கூமுன் பிஹி என்று. நஹ்வு கிதாப்லாம் நாங்கள் படிச்சிப்போம் முஸ்னத் இலைஹின்னு நாங்கள் படிச்சிப்போம். உதாரணத்துக்கு ஜும்லத்துல் இஸ்மியாண்டா அதில் ஒரு முஸ்னத் இலையும் மீக்கும் முஸ்னதும் மீக்கும். அதே மாதிரி ஜும்லா ஃபேலியா இருந்தாலும் அதில் ஒரு முஸ்னதும் மீக்கும் முஸ்னத் இலையும் மீக்கும். இப்போ நான் அதில் ஒரு ஷார்ட் நோட்டை நான் இங்கிட்டு போடுறேன் பாருங்கள். லிக்குள்ளி ஜும்லத்தின் ருக்னான் ஒவ்வொரு ஜும்லாக்கும், சில ஜும்லா இஸ்மியா வைக்கட்டும் ஜும்லா ஃபேலியா வைக்கட்டும், ஒவ்வொரு ஜும்லாக்கும் ருக்னான் 2 ருக்கும் நீக்குது. அல் அவ்வலு முதலாவது ருக்குனுக்கு சொல்லுவோம் முஸ்னத் இலைஹின்னு சொல்லுவோம், 2வது ருக்குனுக்கு நாங்கள் சொல்லுவோம் முஸ்னதின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் தான் முஸ்னத் இலைஹிக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பேர் தான் மஹ்கூமுன் அலைஹி, முஸ்னதுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் தான் மஹ்கூமுன் பிஹி. ஆனால் இது பாவிக்கிறது மஹ்கூமுன் அலைஹி மஹ்கூமுன் பிஹின்னு பாவிக்கிறது கொரோ. இது நஹ்வு கிதாபுவில் முஸ்னத் இலைஹின்னு தான் வரும். சொல்கிறாங்க அல் அவ்வளவு முஸ்னத் இலைஹி ஒரு ருக்குனுக்கு நாங்கள் முஸ்னத் இலைஹின்னு சொல்லுவோம். முஸ்னத் இலையா எதுக்கு வரையலும் ஜும்லா ஃபேலியாவா இருந்தேன்டா அந்த ஜும்லா ஃபேலியாவில் ஈக்கக்கூடிய ஃபாயில் அதுக்கு நாங்கள் முஸ்னத் இலைன்னு யாராவது கொடுப்போம். அதே மாதிரி ஜும்லா ஃபேலியா தான் ஃபேல் மஜ்ஹூல் ஆயிக்கிறேன்டா அதில் நாயிபுல் ஃபாயிலுக்கும் நாங்கள் முஸ்னத் இலைன்னு சொல்லுவோம். அப்போ ஃபாயில் நாயிபுல் ஃபாயில் அது முஸ்னத் இலையா வாரேண்டா அந்த ஜும்லாவில் இருக்கிற ஃபேல் அது முஸ்னதாக வரும். அதுக்கு நாங்கள் முஸ்னதிடுவோம், ஃபாயிலுக்கும் நாயிபுல் ஃபாயிலுக்கும் முஸ்னத் இலைஹின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வல் முபுத்ததா அல்லது லஹு ஹபருன் ஹபர் வரக்கூடிய முபுத்ததா, அப்படியான முபுத்ததாவும் முஸ்னத் இலைன்னு அதுக்கு நாங்கள் ஏராப் கொடுப்போம். அதனுடைய ஹபருக்கு நாங்கள் முஸ்னதின்னு நாங்கள் ஏராப் கொடுப்போம். அதுமாதிரி 2வது பாருங்கள் முஸ்னத் ஒரு ஜும்லாவில் எது முஸ்னதாக வரும் ஃபேல் ஜும்லா ஃபேலியாவாக இருந்தேன்னா ஃபேல் கட்டாயம் இந்த முஸ்னதாக வரும். அதேமாதிரி அல் முபுத்ததா அல் முக்தஃபி பி மர்ஃபூஇஹி ஒரு முபுத்ததாவும் முஸ்னதாக வரும். பொதுவாகவே எந்த முபுத்ததாக்கு ஹபர் வருதோ அப்போ அந்த முபுத்ததா முஸ்னத் இலையின்னு தான் நாங்கள் அதுக்கு யாராப் கொடுப்போம். ஆனால் ஒரு முபுத்ததா ஒண்டிக்கு அது அதனுடைய மர்ஃபுவை கொண்டு போதுமாக்கி கொள்ளுது, அதுக்கு ஹபர் ஒன்று வராது. அப்படியான முபுத்ததாக்கு நாங்கள் முஸ்னத் இலையின்னு யாராப் கொடுக்க மாட்டோம், முஸ்னதின்று தான் யாராப் கொடுப்போம். இதை பற்றி அல் முபுத்ததா முக்தஃபி பி மர்ஃபூஇஹி என்றதை பற்றி விரிவாக நான் இந்த சேனல்லே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். பாபுல் அவ்வல் ஃபில் ஹபர் வல் இன்ஷா என்ற பாடத்தில் உங்களுக்கு இதை பற்றிய நல்ல விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். இப்போ வாங்க நாங்கள் எங்கள் பாடத்தை தொடருவோம். அனில் முஸ்னத் இலைஹி ஒரு மஸ்ஊலு அன்ஹு முஸ்னத் இலையா வரும். உதாரணத்துக்கு அந்த ஃபஅல்த ஹாதா அம் யூசுஃப், அந்த ஃபஅல்த நீயா செய்தாய் ஹாதா இதனை அம் யூசுஃப் அல்லது யூசுஃபா. இப்போ எங்களுக்கு தெரியும் மஸ்ஊலு அன்ஹு இண்டா அது எப்பயுமே மாயலில் ஹம்சா தசவுரான இபாரத்தில் மஸ்ஊல் அன்ஹு எங்கே வரும் மாயலில் ஹம்சாவுக்கு அடுத்ததாக வரும். அப்போ அந்த
அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு பொறோ வந்திக்கிற அந்த அதுதான் இங்கே மசூல் அன்ஹு. அதில் முஆதில் தான் அம்முக்கு பின்னால் வந்திக்கிற யூசுஃப். அதே மாதிரி அந்தையுடைய ஏராப் இந்த சென்டென்ஸில் நான் பார்த்தோம்டா அது முஸ்னத் இலேஹியாக ஈக்குது. ஃபஅல்த முஸ்னதாக ஈக்குது. அதே மாதிரி அந்த முபுத்ததா, ஃபஅல்த அந்த ஜும்ல ஃபேலியா அப்படியே அதில் கபராக ஈக்குது. அப்போ இங்கே மஸ்ஊல் அன்ஹு முஸ்னத் இலேஹி ஒரு முபுத்ததாக வந்திக்கு. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்னதா ஒரு மஸ்ஊல் அன்ஹு வாரது. அராகிபுன் அந்த அனில் அம் ராகிபுன் ஃபீஹி. அராகிபுன் அந்த அனில் அம்ர், இந்த விஷயத்தில் நீ வெறுப்போடு ஈக்கிறியா, அம் ராகிபுன் ஃபீஹி அல்லது விருப்பத்தோடு ஈக்கிறியா. ரகிப என்ற ஃபேல் அன்னை கொண்டு கடந்தா, ரகிபெகி பொறோ அன் வந்தண்டா வெறுப்பா ஈக்கிறது. ரகிபெகி பொறோ ஃபீ வந்தண்டா விருப்பமாக ஈக்கிறது. அப்போ பாருங்கள், ராகிபுன் அந்த அனில் அம்ர், இந்த விஷயத்தில் நீ வெறுப்போடு ஈக்கிறியா, அம் ராகிபுன் ஃபீஹி அல்லது நீ விருப்பத்தோடு ஈக்கிறியா. அப்போ இங்கே ஹம்சத்துல் இஸ்திஃபாம் ராகிபுன் தான் மஸ்ஊல் அன்ஹு. அது ஏராபில் அது முஸ்னதாக வந்திக்கி. அந்த முஸ்னத் இலேஹியா. நீ மூணாவது பார்த்தீங்கன்னா அனில் மஃஊல், ஒரு மஃஊலும் மஸ்ஊல் அன்ஹுவா வரும். இய்யாய தக்சிது அம் ஹாலிதன். இய்யாய தக்சிது, இய்யாய என்னையா, தக்சிது நீ நாட்ராய், அம் ஹாலிதன் அல்லது ஹாலிதையா. அப்போ தக்சிதுடைய மஃஊல் தான் இய்யாய. அப்போ தக்சிது ஃபேலும் ஃபைலும் அது உள்ளிக்கிது. ஈயாய அதனுடைய மஃஊல், அது தான் இங்கே மஸ்ஊல் அன்ஹுவாய்க்குது. ஹாலிதன் அந்த ஈயாயுடைய முஆதிலாக இங்கே இந்து கொண்டு ஈக்குது. அப்போ எங்களுக்கு தெரியும் மஸ்ஊல் அன்ஹு எப்பயுமே ஹம்சத்துல் இஸ்திஃபாமுக்கு பின்னால் வரும். அது இங்கே மஃஊல் பிஹியாக இந்து கொண்டு ஈக்கி. அதேமாதிரி நீங்கள் நாலாவது பார்த்தீங்கன்னா அனில் ஹால், ஒரு ஹாலும் மஸ்ஊல் அன்ஹுவா வரும். ராக்கிபன் ஜித்த, நீ வாகனத்திலையா வந்தாய், அம்மாஷியன் அப்படி இல்லாட்டி நீ நடந்தா வந்தாய். ராக்கிபன் எந்த நிலைமையில், வாகனத்திலையா ஜித்த நீ வந்தாய், அம்மாஷியன் இல்லாட்டி நடந்தவனாகையா வந்தாய். இப்போ ராக்கிபன் என்றது இங்கே ஹாலாய்க்குது. அதுதான் இங்கே மஸ்ஊல் அன்ஹு. அதோட முஆதில் தான் மாஷியனாக இந்து கொண்டு ஈக்கி. அதுமாதிரி அஞ்சாவது பாருங்கள் அனில் லர்ஃப், ஒரு லர்ஃப். எங்களுக்கு தெரியும் லர்ஃப்னு சொல்லிட்டு லர்ஃபுல் ஜமான் லர்ஃபுல் மக்கான் ரெண்டும் வரையிலும் இங்கே ஜமானை தான் கொண்டு ஈக்கிறாங்க. யௌமல் ஹமீசி கதிம்த்து, நீ வியாழக்கிழமையாக வந்தாய், அவு யௌமல் ஜும்அத்தி அப்படி இல்லாட்டி வெள்ளிக்கிழமையாக வந்தாய். வஹாக்கதா இப்படியே எங்களுக்கு ஏனையவற்றையும் உதாரணம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலுமை. சில ஏனைய ஒரு நிலைமையும் எங்களுக்கு மஸ்ஊல் அன்ஹுவா எடுக்க இயலும் என்று சொல்கிறாங்க. இப்போ யௌமல் ஹமீஸ் அது இங்கே லர்ஃப் ஆயிக்குது. அதுதான் மஸ்ஊல் அன்ஹு. அதனுடைய முஆதில் தான் யௌமல் ஜும்ஆவா ஈக்குது. அதே மாதிரி மஸ்ஊல் அன்ஹுவா இன்னும் எங்களுக்கு விஷயங்களையும் எங்களுக்கு கொண்டு வர இயலும்னு அவங்க சொல்கிறாங்க. வகதில்லா யுத்கரும் முஆதில், தசவுரான இபாரத்தில் சில வேளை முஆதில் மஸ்ஊல் அன்ஹுடைய முஆதில் சொல்லப்படாதுன்னு சொல்கிறாங்க. நஹு அந்த ஃபஅல்த ஹாதா, இதை நீயா செஞ்சாயின்னு கேட்குறாங்க. மேலே உதாரணத்தில் முஆதில போட்டு சொன்னாங்க தானே, அந்த ஃபஅல்த ஹாதா அம் யூசுஃபின்டு. இங்கே சொல்கிறாங்க அந்த ஃபஅல்த ஹாதா, இதை நீயா செஞ்சாயின்னு மட்டும் கேட்குறாங்க. ராகிபுன் அந்த அனில் அம்ர், இந்த விஷயத்தில் நீ வெறுப்போடையா ஈக்கிறாய். இய்யாய தக்சிது என்னையா நாட்ராய். ராகிபன் ஜித்த நீ வாகனத்திலையா வந்தாய். யௌமல் ஹமீஸ் கதிம்த நீ வியாழக்கிழமையா வந்தாய். அப்படின்ட்டு முஆதில போடாமல், அம்மையும் முஆதிலையும் போடாமல் சில வேளை அப்படியும் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும், தசவுரான இபாரத்தில் முஆதில் சொல்லப்படாமல் வந்த இடத்துக்கு சில டைமில் சொல்லப்பட மாட்டிச்சின்னு சொல்கிறாங்க. லஃபுல்ல சொல்லப்படாது, ஆனால் தக்தீரில் உள்ளுக்கு அந்த முஆதில் ஈக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இதை நீனா செய்தாய், இந்த விஷயத்தில் நீ வெறுப்போடையா ஈக்கிறாய், நீ என்னையா நாடுறாய், நீ வாகனத்திலையா வந்தாய், நீ
வியாழக்கிழமையா வந்தாய் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ இதில் முஆதில் வந்து லஃபுல் எங்களுக்கு விளங்காமல் போடாமல் வந்ததுக்கு தகுதீரில் ஈக்கும். நீனா செஞ்சாய் இல்லாட்டி ஹாலிதா, விருப்பத்தோடையா ஈக்கிறாய் அல்லது வெறுப்போடையா, என்னையா நாடுறாய் இல்லாட்டி மஹ்மூதையா, நீ வாகனத்திலையா வந்தாய் இல்லாட்டி நடந்தா, வியாழனா நீ வந்தாய் இல்லாட்டி வெள்ளியா, அப்படின்னு ஏதாவது ஒரு முஆதில் அது வந்து தகுதீரில் ஈக்கத்தான் செய்யும். லஃபுல்ல கொண்டு வராத சந்தர்ப்பத்தில், மாதில கொண்டு வராத சந்தர்ப்பத்தில் தகுதீரில் அது ஈக்கத்தான் செய்யும். அதுக்கு பின்னால் பாருங்கள், தஸ்தீக்கான இபாரத்தில் வந்து மஸ்ஊலு அன்ஹு. தஸ்தீக்கான இபாரத்தில் நாங்கள் எதை மஸ்ஊல் அன்ஹு என்று சொல்லுவோம் என்றா நிஸ்பத்தையே நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு அசாஃபர அலியுன், அலி பிரயாணம் செஞ்சாரா என்று நான் கேட்குறேன். முசாஃபரத்து அலியை பற்றி தானே நான் கேட்குறேன். அப்போ அந்த நிஸ்பாவே அங்கிட்டு மஸ்ஊல் அன்ஹுவா ஐக்கி முஆதிலும் வராது, அம்மும் வர மாட்டிச்சு. ஃபஇன் ஜாஅத் அம் பாதஹா, சும்மா சரி தஸ்தீக்கான இபாரத்தில் பின்னுக்கு வந்தேன்டா. தஸ்தீக்கான இபாரத்தில் பொதுவாக வர ஏலா சாத்தியம் இல்லை. அப்படி வந்தேன்டா குத்திரத் முன்கத்தி அத்தன், அது துண்டிக்கப்பட்ட அம்மாக நாங்கள் நிர்ணயிப்போம். வத்தக்கூனு பிமானா பல், அப்போ அந்த அம்முடைய கருத்து வந்து பல்லுடைய கருத்தை ஈக்கும், முத்தசிலாவுடைய கருத்தை ஈக்க மாட்டிச்சின்னு சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஹம்சத்துல் இஸ்திஃபாமுடைய பாடத்தை நாங்கள் படித்தோம். அதாத்துல் இஸ்திஃபாமில் 1வது ஹம்சத்துல் இஸ்திஃபாம், அதை பற்றி படித்தோம். அடுத்து ஹல் என்ற கலிமா இஸ்திஃபாமாக வாரத்தை பற்றி எதிர்வரும் பாடங்களை நாங்கள் படிப்போம். வஸ்ஸலாம்.